வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். அக்யூஸ்ட் இன்னைக்கு வந்து திருப்பூர்ல வந்து ரசிகர்களோட படம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷப்படுறோம். படம் எல்லா இடத்துலயும் இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. அக்யூஸ்ட் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா இடத்துலையுமே நல்ல வரவேற்பு பெற்றிருக்குது. நாங்கள் மதுரை போனோம், சேலம் போனோம், திருச்சி போனோம், கோயம்புத்தூர் போனோம், இப்போ திருப்பூர் வந்திருக்கிறோம். திருப்பூர் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஊர். ஏன்னா இந்த தேட்டரோட உரிமையாளர் எங்க அண்ணன், டிஸ்ட்ரிபியூட்டர், எங்க இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கிறவரு. எல்லா நல்ல படங்களுக்கும், கண்டென்ட் நல்ல உள்ள நல்ல படங்களுக்கும் எப்பயும் ஒரு அன்பா இருக்கிற திருப்பூர் சுப்பிரமணியம் சார் தேட்டர்ல நம்ம இங்க இருக்கிறோம். ஸோ அவர் வந்து இந்த படத்தை வந்து பிரமாதமா ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. எங்க இதுல ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அவருடைய சப்போர்ட் வந்து மிகப்பெரிய பெரிய விஷயம் எங்க இந்த படத்துக்கு, அக்யூஸ் படத்துக்கு. ஏன்னா ஒரு படத்தை வந்து சின்ன படங்களுக்கு வந்து அவர் கொடுக்குற ஒரு சப்போர்ட் வந்து மிகப்பெரிய சப்போர்ட். ஸோ அதுதான் எப்பயுமே அவர் அண்ணா சொல்லுவாரு. ஸோ இந்த அக்யூஸ் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா வந்து தேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எல்லா இடத்துலயுமே வந்து மிகுந்த வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த மக்கள் வந்து எல்லாமே வந்து என்னெல்லாம் வந்து இப்போ கேரக்டரா கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு கணக்கு, இவர் நாகராஜ், வேந்தன், அஜ்மல் கேரக்டர், அதே மாதிரி நம்ம இவர் தனசேகர், இது மாதிரி நிறைய கேரக்டரா, மலர்னு ஒரு கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர். ஸோ ரொம்ப கரெக்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு இந்த படம். ஒரு ஆக்ஷன் படமா மட்டும் இல்லாம ஒரு ஃபேமிலியோட படம் பார்த்து வந்து பாக்குற மாதிரி ஒரு படமா வந்து அக்யூஸ் அமைஞ்சுது. ஸோ அக்யூஸ்ல வந்து நல்ல பெரிய டெக்னீஷியன் இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். ஸ்டண்ட் வந்து சில்வா மாஸ்டர். இன்னைக்கு பட்டி தொட்டியெல்லாம் அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து பேசப்பட்டிருக்கு. குறிப்பா அந்த பஸ் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப பெருசா பேசப்படுது எல்லா மக்கள்கிட்டயுமே. நாங்க என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட பெருசா பேசப்படுது. அதே மாதிரி இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைய இருக்கு, எல்லாருமே ரொம்ப ரசிக்கிறாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் இல்லாம இந்த படத்துல யோகி பாபு சாருடைய காமெடி நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு படம் ஃபுல்லாவே. அஜ்மலோடைய பர்ஃபார்மன்ஸ், ஜான்விகா ஹீரோயோட பர்ஃபார்மன்ஸ், ஸ்ரீதர் அவர் புதுமுகம் பார்த்தாலும் நல்ல பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி டேனி பிரதர், பிரபாகர் சாரு, எங்க டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் வந்து ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளேவை பிரமாதமா எடுத்துட்டு வந்திருக்காரு இந்த படத்துல. அது மட்டும் இல்லாம இந்த படம் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும் மியூசிக்கை வந்து நம்ம நரேன் பாலகுமார் வந்து படத்தை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த அளவுக்கு நரேன் பாலகுமாருடைய மியூசிக் வந்து இந்த படத்துல மிக பெருசா பேசப்படும். எங்களுடைய படத்தோட பிஆர்ஓ நிக்கில் முருகன் அவர்கள் உலகம் ஃபுல்லா படம் ஆரம்பிச்சதுல இருந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா, நிக்கில் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தார் எல்லா இடத்துலையுமே. ஸோ எங்க ப்ரொடியூசர்ஸ் வந்து பன்னீர்செல்வம் பிரதரும், தங்கவேலு சார், அப்புறம் சேது அவருடைய சன் இருக்காரு, இங்க ப்ரொடியூசர் இருக்காரு. ஸோ அவரு, அதுக்கப்புறமா வந்து ஸ்ரீலங்கால என்னோட நல்ல நண்பர்கள் சூர்யா, அது மாதிரி செந்தில்குமார் சார் எல்லாமே இருக்காங்க. அதே மாதிரி கிளமன் சுரேஷ் சார் ஒரு ப்ரொடியூசர். இவ்வளவு பெரிய சப்போர்ட் தான் இந்த படம் வந்து மிக பிரம்மாண்டமா இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் நான். ஏன்னா என்னுடைய பயணம் வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப நீண்ட நாள் பயணம். இந்த நீண்ட நாள் பயணத்துல மக்கள் வந்து இப்ப எனக்கு கொடுத்திருக்க வெற்றி வந்து என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்த வைக்குது, என்னை திக்குமுக்காட வைக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா இந்த வெற்றிக்காக தான் எல்லாருமே வந்து ஒவ்வொரு நடிகர்களுமே ஏங்குறோம், ஒவ்வொரு டெக்னீஷியனுமே ஏங்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கண்டென்ட்டா கொடுத்தா தமிழ் சினிமால வந்து டெஃபினட்டா மக்கள் வந்து எல்லா இடத்துலயுமே பெரிய வரவேற்பை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு உதாரணமா நான் இப்போ வந்து சினிமத்துல நிறைய படங்கள் வந்தது, டூரிஸ்ட் ஃபேமிலி, குடும்பஸ்தர், அது மாதிரி. அந்த வரிசையில இப்ப அக்யூஸ் படமும் வந்து நிறைய படங்கள் வந்தாலும் அந்த படங்கள் வரிசையில எல்லா படமும் ஒண்ணுன்றதான் என்னோட எண்ணம். அதே மாதிரி அக்யூஸ்ட வந்து மக்கள் வந்து மிகுந்த வரவேற்பை கொடுத்துருக்காங்க. அது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா நான் ஃபீல் பண்றேன். ஸோ எங்க டீமுக்கு மட்டும் இல்லை, ஏன்னா இந்த படத்தை முதல்ல பார்த்தது வந்து பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான். இந்த பத்திரிகை மீடியா நண்பர்கள் படத்தை பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமா கொண்டு போய் சேர்த்தாங்க, மக்கள் கிட்ட போய் பிரமாதமா போய் சேர்த்தாங்க. அந்த மக்கள் கிட்ட போய் சேர்ந்தாலும் இன்னைக்கு மக்கள் கொடுக்குற வரவேற்பு அந்த படத்துக்கு அதை விட இன்னும் சிறப்பா இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை போய் மக்கள்கிட்ட சொல்றாங்க, சொல்லி எல்லாத்தையும் தேட்டருக்கு வர வைக்கிறாங்க. நாங்க ப்ரமோஷன் போடுறோம், மக்களே இந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்றாங்க நான் சொல்லுவேன். அதுதான் சரியான வார்த்தையா இருக்கும். ஏன்னா மக்களே ஒரு டாக் போய் இந்த படம் பாருங்க, அக்யூஸ்ட்ன்றது வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்றது இல்லாம குழந்தைங்களோட ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு படமா தான் அக்யூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கு. இந்த இடத்துல வந்து கசாலி சாரை சொல்லும், அவர் வந்து எங்க கூடயே இருக்காரு. படத்துக்கு ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே திருப்பூர் சார் கிட்ட நல்லா பேசி எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்து இன்னைக்கு இவ்வளவு பெருசா இருக்கு எல்லா இடத்துலயுமே. ஸோ எல்லா இடத்துலயும் தியேட்டர்ஸா இருக்கட்டும், ப்ரொமோஷனா இருக்கட்டும், கசாலி சார் எங்க டீமுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்காரு. நல்ல டீம், டோட்டலாவே இது எல்லாமே ஒரு நல்ல டீம். எங்க ப்ரொடியூசரே வந்து இந்த ஊர் தான், கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் வரும். அதே மாதிரி எல்லாருமே எப்பயுமே திருப்பூர் வந்து எப்பயுமே வந்து சினிமாவுக்கு ரொம்ப ஒரு அதாவது திருப்பூர்ல இப்படி ஒரு தேட்டர் வந்து நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். திருப்பூர் சுப்பிரமணியம் சார் அவ்வளோ அழகா வச்சிருக்காங்க இந்த தேட்டரை. ஸோ இந்த மாதிரி வரும்போது தேட்டர் மக்களுக்கு வரும்போது ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்குன்றது நிச்சயமா நம்பிக்கை இருக்கு. நல்ல படங்களை, கண்டென்ட் உள்ள படங்களை மக்கள் வரவேற்க தவறுனதே இல்லை. நான் சொன்ன மாதிரி நிச்சயமா இந்த படத்தை அக்யூஸ்ட கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு மிகுந்த சப்போர்ட்டா இருந்த எல்லா திரையரங்கு உரிமையாளர்களும்,
எங்களுக்கு வந்து இந்த படத்துக்காக வந்து கொடுத்துட்டே இருக்காங்க தேட்டர். அதுவும் குறிப்பா எங்க திருப்பூர் சுப்ரமணியம் சாரை வந்து இந்த இந்த தேட்டர்ல வந்து கண்டினியூஸா எங்களுக்கு ஷோ கொடுத்துட்டு இருக்காங்க. அப் டு கூலி வரைக்குமே எங்களுக்கு வந்து இந்த படத்தை வந்து நல்லபடியா படம் போயிட்டு இருக்கு, நல்ல சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப இதோட எங்களுக்கு என்ன சந்தோஷம் வேணும். படம் நல்லா போயிட்டு இருந்தா அவர் எப்பயுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க திருப்பூர் சுப்ரமணியம் சார், என்னைக்குமே வந்து நம்ம இல்ல கண்டென்ட் நல்லா இருந்தா அது தானா ஓடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில எங்களுக்கு தியேட்டர் கொடுத்து சப்போர்ட் பண்ண எல்லா திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் இந்த நேரத்துல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாரும் தியேட்டர் கொடுக்கலன்றது இல்ல, எல்லாருமே எல்லா திரையரங்கு உரிமையாளரும் தியேட்டர் கொடுக்குறாங்க. என்னன்னா இப்ப ஒரு 10 படங்கள் 12 படங்கள் ஒரே வாரத்துக்கு வர்றதுதான் இங்க ஒரு பிரச்சனையா இருக்கு. இதை வந்து நம்ம நம்ம அனைத்து சங்கங்களும், நம்ம குறிப்பா வந்து சினிமா சார்ந்த சங்கங்கள் அனைத்துமே முன் வந்து அவங்க எல்லாம் ஒரு ரிலீஸ் ரெகுலேஷன் கமிட்டின்னு ஒன்று வச்சு இந்த மாதிரி நல்ல நல்ல படங்களுக்கு வழிவகுத்து ஒரு தேட்டர்ல பிரிச்சு கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும். ஆனா அந்த இடம் தான் பாதிக்கிறதே தவிர தேட்டருக்காரங்கனால தேட்டர் உரிமையாளர்கள்னால எங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்களே தவிர சின்ன படங்களுக்கோ இல்ல மீடியம் உள்ள படங்களுக்கோ, இப்ப என்னோட படம் மீடியம் படம்னு வச்சுக்கீங்களேன், ஒரு ஒரு சின்ன படங்களுக்கு கொஞ்சம் தாண்டி ஒரு மீடியம் பெரிய படம், ஒரு அதுக்கடுத்த பெரிய படங்கள் எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்குல திரையரங்கு உரிமையாளர்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, நீ கொடுத்துட்டே இருக்கீங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்கன்றத என்னுடைய வேண்டுகோள். ஆமா, நீண்ட நாள் பயணம்னா கிட்டத்தட்ட ஒரு திருநெல்வேலி உங்களுக்கு எப்போ வந்து தெரியும், எல்லாருக்குமே திருநெல்வேலி படம் எப்போ வந்து தெரியும், அது ஒரு 22-23 வருஷம் வச்சுங்களேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் புதிய வரவுகள் எப்பயுமே தமிழ் சினிமாக்கு நல்லதுதான். ஒரு இயக்குனராக இருக்கட்டும், ஒரு நடிகர்களாக இருக்கட்டும், ஒரு டெக்னீஷியனாக இருக்கட்டும், நிறைய டெக்னீஷியன் இன்னைக்கு தமிழ் சினிமால தானே போயிருக்காங்க. புதிய வரவுகளை நம்ம வரவேற்கிறத பொறுத்து அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுத்து அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்கணும்ன்றதான் எல்லாருடைய ஆசையுமே கூட. இப்ப இவர் ஒரு புதுமுக நடிகர்னா இவர் இவருக்கு வந்து இவர் கொடுக்குற வரவேற்பு கொடுக்கணும், இவரை என்கரேஜ் பண்ணணும். நிறைய படங்கள் அவரும் பண்ணுவாங்க. சோ இது மாதிரி நிறைய புதுமுகங்கள் எங்க படத்துலயுமே இருக்காங்க. இப்ப டைரக்டர் வந்து கன்னடத்துல ஒரு 4-5 படம் பண்ணாரு, ஆனா தமிழ் தான் ஒரு முதல் படம். அப்ப அவரும் புதியவர் தான். ஹீரோயினி புதுசுலாம். ஹீரோயினி வந்து தமிழ்நாட்டுல வந்து நம்ம எல்லாம், அதாவது ஒரு கதைக்கு என்ன தேர்வோ அதுதான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு ரொம்ப நல்லா எல்லா ஸ்டார் காஸ்டுமே கதைக்கு தேவையான படம் விஷயமா அமைஞ்சிருச்சு. ஸோ புது வரவுகள் தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்ல எல்லா திரையும் வந்து புது வரவுகள் வேணும். அக்யூஸ்ட் படம் மூலியமா அவ்வளவு பெரிய ஒரு கலைஞனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குங்கிறது நாங்க வந்து இப்போ ஏத்துக்கிட்டு மகிழ்ச்சியா இருக்கிறோம். அந்த அளவுக்கான மக்களோட ரெஸ்பான்ஸ். ஏன்னா படம் வெளியீட்டுல இருந்து இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா இந்த கண்டென்ட்டுக்கும் உதயாபுரோட ஆக்டிங்க்கு அஜ்மல் எல்லாத்துக்கும் கொடுத்தாலும் உதயா சார் வந்து இந்த அளவுக்கு சினிமா பயணத்துக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். ரஜினி சாருக்கு ஒரு பாட்சா அந்த மாதிரி. அப்படி ஏன்னா நான் அது இதுக்காக சொல்ல, உண்மையில ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு சின்ன பிரேக் இருக்கும். அந்த பிரேக் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பூஸ்டப் கிடைக்கும். அந்த பூஸ்டப்புக்கு கிடைச்சிருக்கு. என்னன்னா இவர் கூட சேர்ந்து இவரும் தயாரிப்பாளராக இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. இவர் கூட சேர்ந்து நாங்களும் தயாரிப்பு பணியை மேற்கொண்டதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு ஹீரோவா இருந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளோ ஒரு படத்தை சுமக்கணுமோ அவ்வளவுக்குள்ள சுமந்து இந்த அளவுக்கு வெற்றியை அடையிறதுக்கு அத்தனை வேலையும் பண்ணியிருக்காரு. அவர் எங்களோட மொத்த வேலையும் இவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அந்த மாதிரி படத்தை கொண்டு வர்றாரு. எல்லா ஹீரோக்களுக்கும் இவர் ஒரு முன்னுதாரணமா இருக்காருன்னு நாங்கள் சொல்ல வர்றோம். ஏன்னா இவர் இன்வெஸ்ட் பண்ணதுக்காக மட்டும் அலையல. இவர் என்னன்னா ஒரு என்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, இன்னொருத்தவங்களா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் என்ன நம்பி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்படிங்கறதுக்காக ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு சப்போர்ட்டிவா இந்த படத்தை ஒரு இது பண்ண, ஏன்னா அவருக்கு தேவையான படங்கள் வந்துடும். ஏன்னா இது இந்த ஆனாலும் அவரை விடலை. அவர் இன்னும் கடைசி வரைக்கும் போராட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் அது செட்டில்மெண்ட் ஆகி எல்லாத்துக்கும் லாபகரமா இருக்கணும். வியாபார ரீதியாகவும் சப்போர்ட் பண்றாரு. இந்த ப்ரொமோஷன் இவ்வளவு பெரிய ரீச் ஆகிறதுக்கும் அவர் சப்போர்ட் பண்ணி எந்த அளவுக்கு அவர் ஹெல்ப் பண்றாருன்னு எங்களால வந்து, ஏன்னா டே அண்ட் நைட்டு எங்களையே தூங்கக்கூடாத அளவுக்கு அவர் பண்றாரு. அந்த மாதிரி ஒரு ஹீரோ, அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். இது வந்து இங்க மதுரை, திருச்சி, சேலம் போகும்போது அவருக்கான அங்கீகாரம் வந்து இப்ப கிடைச்சிருக்குன்னு தோணுது. ஆமா, நான் நேர பாக்குறேன். இப்போ முன்னாடி இருந்ததை விட நாங்க வந்து இப்ப நேற்று வந்து மதுரை, திருச்சி போயிருந்தோம். அங்கெல்லாம் பார்த்தா இவரை வந்து கனகுன்னு பேரை சொல்லி கணக்குன்னு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. அப்ப வந்து அவருக்கு அங்கீகாரம் இப்ப கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல வந்து இவர் ஒரு நடிகரா, அவர் ஒரு இயக்குனரா, அவர் தயாரிப்பாளரா, அப்படி எல்லாம் அந்த 3 பேர் இதுல வந்து இவரு ஒரு முக்கியமான பங்கு இருப்பார். ஆனா இப்ப நேர பார்க்கணும். எல்லாமே டீம் ஒர்க் தாங்க. அதுக்கேற்ற கதை அமையணும், அதுக்கேற்ற எல்லாரோட டீம் என்ன வச்சு இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ப்ரொடியூசர்ஸ் அமையணும். ஏன்னா இந்த படம் வந்து பெரிய படம், பட்ஜெட் வைஸாவும் பெரிய படம். நான் நடிச்ச படத்திலே பட்ஜெட் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபைட்டுக்கே கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த படம், அந்த ப்ரொடியூசர் வந்து நம்ம வந்து அந்த போட்ட காசு அவங்க எடுக்கணும். இப்போ இவர் போட்ட காசு எடுத்துட்டாலே இன்னும் 10 படம் பண்ணுவார். கண்டிப்பா லாபம் கூட எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம். போட்ட காசு வந்தாலே 10 படம் எடுப்பாங்க, 10 பேருக்கு வாழ்க்கை கொடுப்பாங்க, 10 பேர் ஒரு புதுவங்களா என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ சினிமா வந்து இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் மக்கள் கிட்ட கொண்டு போய் அந்த ஒரு நல்ல கண்டென்ட்டை சேர்க்கறதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அதன் நிச்சயமா நம்ம நடிச்ச நடிகர்களுக்கும் அந்த பெரிய பங்கு இருக்கு.
நடிகர்கள் வந்து நம்ம நடிச்சோம் போனோன்றது மட்டும் இல்லாம நடிகர்களுக்கும் அது பங்கு இருக்கு. அது ஒரு ப்ரொமோஷன்ல இருந்து அதை வந்து அது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கறது எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ப்ரொமோஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்கும். ஸோ அதனால நிச்சயமா வந்து நான் எல்லாருக்குமே அதான் சொல்றேன். இன்னைக்கு வந்து தமிழ் சினிமா வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. கண்டென்ட் வைஸான படங்கள் நல்லா ஓடுது. கண்டென்ட்டுக்கு மக்கள் வந்து இன்னைக்கு ஆர்டிஸ்ட பாக்குறது இல்ல. அந்த இடத்துல கண்டென்ட் நல்லா இருந்தா என்னன்னா அந்த கண்டென்ட்டுக்கு மக்களை உள்ள வர வைக்கிறதுக்கு அது நல்ல படம் சொல்லி உள்ள வர வைக்கிறதுக்கு பத்திரிகை மீடியா நீங்க இருக்கீங்க, அதுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கீங்க. இதையும் மீறி நாங்களும் எல்லாருக்கிட்டையும் வந்து இந்த படம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றோம். நிச்சயமா இதை இப்ப ஏத்துக்கிட்டு நீங்க சொல்ற அங்கீகாரம் இருக்கு இல்லையா, இந்த அங்கீகாரம் எனக்கு இந்த 25 வருஷமா கிடைக்கும் போது இதை ஒரு நம்ம 20 வருஷம் போராட்டத்துக்கு நான் என்னுடைய வெற்றி எப்படி பாக்குறேன்னா, என்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்றவங்க என்ன மாதிரி உழைக்கிறவங்களுடைய இந்த வெற்றியை தான் நான் பாக்குறேன். ஏன்னா இன்னும் நிறைய பேர் நிறைய டேலண்டோட இருக்காங்க, நிறைய பேர் வெற்றி அடையணும்னு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு வெற்றி வரும்போது அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும். ஓ இப்படி வந்தாரு, இப்படி வந்து நின்னாரு, ஜெயிச்சாரு, அவரை மாதிரி நம்மளும் உழைக்கணும் அப்படின்னு மாதிரி ஒரு சின்ன என்னோட உழைப்பை பத்தி சொல்லல, பட் இருந்தாலுமே அந்த மாதிரி ஒரு மோட்டிவ் வந்துட்டாங்கன்னா நிச்சயமா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்க தான் ஜெயிப்பாங்க. கட்டுறாங்க, ஆல்மோஸ்ட் முடியிற ஸ்டேஜ் தான் இருக்கு. நான் ஒன்னே சொல்லிக்கணும், எல்லாரும் ஒற்றுமையா இருந்தோம், அதே ஒற்றுமையா இருந்து அந்த பில்டிங் வர்றதுக்கு எல்லாரும் சேர்ந்து பயணிப்போன்றதுதான் என்னுடைய ஆசையும் கூட. எந்தவித ஈகோவும் இல்லாம எல்லாமே நிறைய விஷயங்கள் ஈகோலாம் நடந்தது நடுவில், அதெல்லாம் இல்லாம அந்த பில்டிங் எப்போ வரும் தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து அது. அதாவது எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல இருந்து பார்த்தது. இன்னைக்கு விஜயகாந்த் சார் அவ்வளவு தூரம் பண்ணி கொடுத்தாங்க, சரத் சார் ராதாரவியில தான் இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு டீம் நாங்க பாண்டவர் அணியில் ஒரு டீம்ல வந்தோம். இப்போ கொஞ்சம் பிரிச்சு கொஞ்சம் சின்ன இருந்தது. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அதுல எந்த விதமான பகைமையும் கிடையாது. எல்லாரும் ஒற்றுமையா இருந்து நடிகர் சங்கம் வந்து மிகப்பெரிய ஒரு அப்படி திரும்பி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டிங்கா வரும் நம்பிக்கை இருக்கு. அதுக்குண்டான வேலைகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமா திறந்துருவாங்க நம்புறேன். சொல்லல என்னை வந்து பத்திரிகை நண்பர்கள் அவங்கதான் என்ன ஞாபகப்படுத்துறாங்க, சார் இந்த படம் வந்து துப்பாக்கிக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு தான், அப்பதான் எனக்கே அது ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ இதை நான் சொல்லல, அது எப்படி எனக்கு தெரியல, அது ஒரு அதான் கோஇன்சிடென்ட் தான் சொல்றோம். விஜய் சார் வந்து அவர் எது வந்து தொட்டு ஏதாவது பண்ணாலுமே சக்சஸ் தான். ஸோ நிச்சயமா அது மாதிரி தான் எனக்கு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இப்ப சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி பேசுறாங்க இல்லையா, அதுதான் இந்த சக்சஸ் எனக்கு இன்னைக்கு சக்சஸா கொடுத்துருக்கேன் நம்புறேன்.